அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். யாரெல்லாம் இப்போதைக்கு ரோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க டிரைவர்கள், அதே மாதிரி ரோட்டில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது நாளைக்கோ அல்லது மற்ற நாட்கள்லையோ நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும்போது வண்டியில் சடனாக இந்த மாதிரி மூடு பனி மாதிரி அப்படியே உள்ளேயே உரையிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அதாவது கண்ணாடிகள் எதுவுமே விளங்காமல் போகிற மாதிரியான சிச்சுவேஷன். பின் கண்ணாடியை பாருங்கள், பின் கண்ணாடியிலையும் எதுவுமே தெரியுது இல்லை. கிளாஸில் பார்த்தா பின்னுக்கு எதுவுமே தெரியல, ப்ளோராக இருக்குது இல்லையா? இது பாருங்கள், நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். பின்னுக்கு எதுவுமே தெரியுது இல்லை, ஃபுல்லாகவே ப்ளோராக இருக்குது. அதே மாதிரி இந்த முன் கண்ணாடியும் இந்த கேமராவுக்கு ஓரளவுக்கு க்ளீனாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு லைட்டாக நான் விரலால் ஒரு கோடு போட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா? தெளிவான வியூ இந்த 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 இடத்துல தான் கிடைக்கும். இப்போ இதில் நம்மளுடைய அந்த ஃபுல்லாக நம்ம கண்ணாடியை மூடி இருக்கிறோம். ஏன்னா கண்ணாடி திறக்க முடியாது. கண்ணாடி திறந்த என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக உள்ள தண்ணி வருது. அதனால் கண்ணாடியை நம்ம மூடி தான் ஆகணும். கண்ணாடியை ஃபுல்லாக நம்ம மூடி தான் ஆகணும். ஏன்னா சைட் மிரரில் தண்ணி வருது. கண்ணாடியை மூடிட்டாலும் நம்மளுக்கு இந்த வெளிச்சத்துக்கு காட்டுறோம் பாருங்கள், இந்த வியூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் அன்பார்ந்த டிரைவர்களே, நீங்கள் முக்கியமான ஒரு வேலை செய்யணும். பாருங்கள், அப்படியோ மூடிக்கிட்டே வருது. கொஞ்சம் நேரம் போகும்போது எதுவுமே தெரியாமல் போயிடும் போல் இருக்குது. முன்னாடி வியூ அப்படியோ கம்மியாகிட்டே போகுது. நம்ம வண்டி எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் தூரம் நம்ம ஓடிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மூச்சு காற்று வெளியே வர அந்த மூச்சு காற்றுடைய அந்த வெப்பத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி ஃபுல்லாகவே உள்ளேயே பனிமூட்டை நிறைஞ்ச மாதிரி ஆகிரும். பாருங்கள், நம்ம இல்லைன்னா ஒரு துணியை வச்சு தொடச்சி ஓட்டணும். பாருங்கள், ஃபுல்லாகவே வியூ தெரியுதே இல்லை. முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியுதில்ல, பின்னாடி வரக்கூடிய வண்டி கூட தெரியுதில்ல. கிளியர் இல்லாமல் இருக்குது வியூ, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வியூ அப்படியே கம்மியாகிட்டே போகுது இல்லையா? இந்த சூழலில் நாம் ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஒன்று செய்யணும். அது பாபமாக என்னென்னு, முன்னாடி ரோடு விளங்குது, அவங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியுது இல்லை இல்லையா? இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நம்மளுடைய வண்டியில் முதலாவது ஏசி, முதலாவது வண்டியில் பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன், இது ஏசி. ஏசியை நீங்கள் கட்டாயம் ஒன் பண்ணணும். ஒன் பண்ணி ஃபேனை திருப்புற மாதிரி இருந்தால் ஒரு அளவுக்கு திருப்பி வைங்க, இல்லை இந்த லிமிட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இந்த பனிமுட்டை மாதிரி இருக்கு இல்லையா? இப்போது இங்கே பாருங்கள், ரெண்டு இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். ரெண்டு சிம்பிள் இருக்கும். இது ஃப்ரண்ட் முன்னாடி, இது பேக் பின்னாடி. இப்போ இது ரெண்டையும் ஒன் பண்ணிவிட்டு ஏசியையும் ஒன் பண்ணி விட்டுருங்க. ஒன் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மிராக்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த இடத்தையும் பாருங்கள், இந்த காற்று படுற இடத்தையும் பாருங்கள். இந்த இடம் எப்படி கிளியர் ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அந்த பனிமூட்டம் அப்படியே தெரியுது. ஆனால் இந்த இடம் பாருங்கள், ஃபுல் க்ளீனான வியூ கிடைக்குது. அதே மாதிரி தான் பின்னாடியும் பாருங்கள், பின்னாடியும் அப்படியே க்ளீனான வியூவுக்கு மாறிக்கிட்டு வருது. அந்த கண்ணாடியில் இந்த கோடு மாதிரி வருது இல்லையா? அதுதான் அந்த ஹீட்டர். அது ஆக்டிவ் ஆகும்போது நம்மளுக்கு அதில் இருக்கிற லேஸான அந்த ஸ்டிக்கர்ஸ் உள்ளால் ஒட்டியிருப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஹீட்டர் ஒன் பண்ணும்போது தான் அந்த வரியாக இருக்கிற கோடில் நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் அழகாக தெளிவாக தெரியும். பாருங்கள், இப்போ இந்த கோடு மாதிரி க்ளீன் ஆகுது. பின்னாடி வியூ, இதோ முன்னாடி வியூ. நான் விரலால் மார்க் பண்ணினது கூட இல்லை, பார்த்தீங்களா? மறைஞ்சிருச்சு, ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. மறக்காமல் இது டிரைவர்ஸ் கட்டாயம் ஒன் பண்ணிக்கோங்க மக்களே. இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வெளியில் தான் இருக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
Fíjate,